குஜராத்தில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களை பற்றி தொடர்ந்து நம் சேனலில் பார்த்து வருகிறோம். இந்த வீடியோவில் குஜராத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் நிலையை அறிந்து கொள்ள இருக்கிறோம். குஜராத்தில் மொத்தம் 9 தமிழ் பள்ளிகள் உள்ளன. அவற்றில் 8 பள்ளிகள் ஆரம்ப பள்ளிகள். அந்த 8 பள்ளியும் அரசு பள்ளியே. இன்னொரு பள்ளி மேல்நிலை பள்ளி. இதுதான் அந்த மேல்நிலை பள்ளி. இது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி. உதவி என்றால் ஏதோ ஓரளவுக்கு அல்ல, முழுக்க குஜராத் அரசின் நிதி உதவியுடன் தான் இந்த பள்ளி இயங்கி வந்திருக்கிறது. இந்த 9 தமிழ் பள்ளிகளும் குஜராத்தின் அகமதாபாத் நகரில்தான் இருக்கின்றன. இங்கு வேதனை என்னவென்றால், இந்த 9 தமிழ் பள்ளிகளும் இப்பொழுது மூடப்பட்டுவிட்டன. இதற்கு காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இந்த அகமதாபாத் மேல்நிலை தமிழ் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். அவர் கூறும் அதிர்ச்சி தகவல்களை கேட்டுக்கொண்டே இந்த பள்ளியையும் வகுப்பறைகளையும் பாட புத்தகங்களையும் பார்க்கலாம். குஜராத்தில் அகமதாபாத் மாநகரில் ஆலை தொழிலுக்காக வந்த தமிழர்களால் ஒன்று சேர்ந்து 1971-72 ஆரம்பிக்கப்பட்டது அகமதாபாத் தமிழ் மேல்நிலைப் பள்ளி. அதாவது ஆரம்ப பள்ளிகள் இங்கு மாநகராட்சியால் நடத்தப்பட்டது. அதில் 1 முதல் 7 வகுப்பு வரை நடைபெற்றது. 7ஆம் வகுப்பு முடித்த பிறகு 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 1974 இப்பள்ளிக்கு குஜராத் மாநில அரசினுடைய அங்கீகாரமும் 100% நிர்வாகத்திற்கான கிராண்ட் நிதி உதவிகள் முழுவதுமாக ஆசிரியருடைய சம்பளம் வாடகை முதற்கொண்டு கிடைத்தது. இங்கே கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் படித்து கொண்டிருந்தார்கள். காலத்தின் போக்கில் மக்களிடையே ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக 1995க்கு பிறகு பள்ளியுடைய நிலைமையானது ஆரம்ப பள்ளிகள் சிறிதாக ஆங்கில மோகத்தின் காரணமாக மூடப்பட்ட போது அங்கே ஆங்கில பள்ளிகள் மூடப்பட்ட 2018க்கு பிறகு ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டன. அதனால் இந்த பள்ளியினுடைய நிலைமையானது 2020இல் மூடுகின்ற நிலைமைக்கு வந்தது. ஆனால் குஜராத் மாநில அரசு பள்ளியை நடத்துவதற்கு அனைத்து உதவிகளும் செய்து தயாராக இருந்தது. ஆனால் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்த காரணத்தினால் கடைசியாக இருந்த 3 ஆசிரியர்களை டெபுடேஷனில் வேறு பயிற்சி பள்ளிகளுக்கு அனுப்பிவிட்டார்கள். தற்போது பள்ளியானது 2020 ஆகஸ்ட் மாதம் முதல் மூடப்பட்டு இருக்கிறது. இதை மேற்கொண்டு புனரமைப்பதற்காக ஆங்கில வழியில் ஒரு பாடம் தமிழில் வைத்து புனரமைப்பதற்காக அதற்கான வழிமுறைகளை இந்த தற்போதைய நிர்வாகக்குழு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. இதற்கான முயற்சிகளை ஜனவரி மாதம் 2023க்கு பிறகு எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இது நல்ல முறையில் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய உதவியும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுக்க தமிழ் மக்கள் தான் ஆர்வம் காட்டல இந்த ஸ்கூலில் தமிழ் வந்து படிக்கிறது இல்லையா? தமிழ் மக்கள் வந்து ஆங்கில மொழியில் போய் சேர்ந்ததுனால இப்போ பிள்ளைகளுக்கு கிடையாது. பிரைமரி ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டதுனால உயர்நிலைப் பள்ளி மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 8 ஆரம்ப பள்ளிகள் இருந்தன. அந்த 8 ஆரம்ப பள்ளிகளும் ஒன்றாக மூடப்பட்டதனால் இங்கு உயர்நிலைப் பள்ளிக்கு மாணவர்களுடைய வருகை ஒன்று கூட இல்லாமல் போய்விட்டது. கடைசியாக 22 மாணவர்கள் இருந்தார்கள். அந்த 22 மாணவர்களும் 5 மாணவர்களாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11, 12 இருந்தார்கள். அவர்கள் மூடப்பட்ட காரணத்தினால் வேறு ஒரு பள்ளிகளுக்கு மாற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் இதை புனரமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பாடம் தமிழ் மற்றவையெல்லாம் ஆங்கில வழியை நடத்துவதற்கான முயற்சிகளுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மூவ் பண்ணி தமிழ்நாட்டில் தமிழ் புத்தகங்கள் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் அங்கேருந்து ஃப்ரீயாக கிடைக்கும். 98ல் ஜிஓ போட்டாங்க கலைஞர் பீரியடில். அதாவது இங்கே தமிழ் பள்ளிக்கூடம் உள்ள வரைக்கும் தமிழ் பாடநூல் இலவசமாக கொடுக்கணுன்ட்டு அதை ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இங்கே தமிழ் சங்கத்தினுடைய முயற்சியில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். 2020 வரைக்கும் அது செவ்வனே நடைபெற்றது. ஆனால் 2020 வரை பள்ளிக்கூடங்கள் ஆங்கில மோகத்தின் காரணம் தான். அதாவது பிள்ளைங்களை எல்லோரும் ஆங்கிலத்தில் படிக்க வைக்கணுன்ற எண்ணத்தில் இங்கிலீஷ் மீடியம் போனதுனால இங்கே 8 தமிழ் பள்ளிக்கூடங்கள் முனிசிபல் கார்ப்பரேஷனே ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் நடத்திக்கிட்டு இருந்தது. அது ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஒன்றா மூடி இப்போ எல்லா பள்ளிக்கூடமும் மூடியாச்சு. அரசாங்கம் பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடம் நடந்தது முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. 100% கிராண்ட் இன் ஏரியல்ஸ், டீச்சர் சேலரி, மெயின்டெனன்ஸ் கிராண்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தது குஜராத் அரசாங்கம். ஆனால் நம்ம மக்களுடைய ஒத்துழைப்பு கிடையாது. ஏன்னா மக்கள்
இங்கிலீஷ் மீடியத்தில் பசங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு கொண்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்த பிறகு தமிழ் பள்ளிக்கூடங்கள் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் மூட வேண்டிய கட்டாயத்தை நிலமை வந்த பிறகு உயர்நிலைப் பள்ளி மூட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டது. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து ஆசிரியர். நான் வந்து 82 வந்து இங்கே பிரைமரி ஸ்கூல் ஆசிரியராக என்னுடைய பணியை துவக்கினேன். நாங்கள் இங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது நாங்களாம் அன்ட்ரெயின்ட் டீச்சர்ஸாக ஜாயின் பண்ணோம். எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஐஏஎஸ் ஒருத்தர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார், எஜுகேஷன் செக்ரட்டரி. அவர் வந்து 76 பேர் நாங்கள் இருந்தோம் தமிழ் டீச்சர்ஸ். அத்தனை பேருக்கும் டிம் ட்ரெயின்டு பண்ணுறதுக்காக பண்ணாங்க. டிம் ட்ரெயின்டு வேணாம்னு சொல்லி எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே ட்ரைனிங் கொடுத்து எங்களை வந்து ஃபுல் ட்ரெயின்டு டீச்சர் ஆகினாங்க. அதில் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சேலரி வந்து ட்ரெயின்டு டீச்சர் சேலரி கிடச்சிது. இப்போ சமீபத்தில் 7th பே கமிஷன் வரைக்கும் சென்ட்ரல் ஸ்கேல் வரைக்கும் வாங்கி எல்லாமே ரிட்டையர்ட் ஆகிட்டோம். நான் இன்னும் இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டீச்சர் தான் அந்த சாபர்மதி ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹைஸ்கூலில் கிட்டத்தட்ட 20 டீச்சர்ஸ் வேலை பார்த்தாங்க. ஒவ்வொன்றும் 2 செக்ஷன் 3 செக்ஷன் இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுது. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட்டில் போய் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறாங்க, ஃபீல்டு ஆஃபீஸர் லெவலில் இருக்கிறாங்க, எல்ஐசியில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி நல்ல நல்ல ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மல்டி லாங்குவேஜஸ் படித்தாங்க. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், குஜராத்தி இதெல்லாம் படித்ததுனால அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் போயிட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற சுச்சுவேஷனில் மாறினதுனால இன்றைக்கி தமிழ் பள்ளிக்கூடம் மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் பள்ளிக்கூடங்களுக்காக புத்தகங்களை வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய புத்தகங்களை இங்கே உள்ள ஆசிரியர்களை வச்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணி சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கே வெளியிட்டாங்க. இங்கே கவர்மெண்ட் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கே அப்படியே டிரான்ஸ்லேஷன். அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து படிக்க வைக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம் போனதுனால பள்ளிக்கூடங்கள் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே தவிர ஒரு தடவை ட்ரெயினில் போகும்போது சேலத்துக்காரன் ஒருத்தர் பழக்கமாகிட்டாங்க. திரும்பி வரும்போது நான் வரேன் அன்றைக்கி அவன் குச்சி போட்டு விளக்குறான், பல்லு விளக்குறான். அந்த அது கம்ப்யூட்டர் போர்டுக்கு கீழே. என்னடா இது நம்ம வரும்போது பேசணுமா? அவன் போய் கூப்பிட்டு அவன் தான். அப்புறம் பேசினே நாங்கள் 2 பேர் இருந்தோம். காந்தி நகருக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்ட்டு காஃபியா டீயா சாப்பிடுங்க. இல்லை சார், பரவாயில்ல சார். அவர் என் பேர் பரவாயில்ல சார், சாப்பிட்டுன்றேன். பரவாயில்ல, தேங்க்யூ. ரிக்ஷாக்காரன்னு ஆனால் அவன் வீட்டுக்கு போனோம். நாங்கள் எங்கே தங்கிக்கிறீங்க? நான் அங்கே இதுலேயே சார், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே. அதான் நான் அரிகாலையில் தான் ஒருத்தர் தான். இந்த பேர் சொன்னீங்க, என்ன பேர் சொன்னீங்க? அதான் சிகப்பாக இருப்ப உயரமாக தாடி வச்சுருந்தேன். பல்ராம் இல்லை, பல்ராம் வந்து அவர் தான் ஒன்று தான் அங்கே சைக்கிளில் விட்டார். அப்புறம் இவருண்ட என்ன சொல்லிட்டு போனாருன்னு தெரியல, இங்கே இருந்து வா அப்படின்னு. சரி, அங்கே சைக்கிளில் கல்யாணம் சைக்கிளில் சொன்னானுங்க. முருகர் வலிக்கிட்டும் போயேன் நான். சரி, நானும் ஒரு 2 ஹவர் சும்மா தானே இருக்கணும், அப்படியே இட்டுன்னு வந்தேன்னு வச்சுங்களேன். நான் நேற்று ஊர்லேருந்தே வந்தேன். நான் ராத்திரி சரி சரி. மேக்ஸ் தான் பார்த்தீங்களா? நீங்கள் மேக்ஸ் டீச்சரா? மேத்ஸ் தான். மேத்ஸ் சயின்ஸ் எல்லாமே மேக்ஸ் தான் இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண புக் ஏதாவது இருக்கா சார்? இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேரே உங்கள் பேர் தான் இருக்குது. இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களா சார், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க? இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தான். பென்ஷன்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், எல்லோரும் கரெக்டாக வந்து மற்றவங்களுக்கு என்ன வருதோ அதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டீச்சர்ஸ் நேமா சார் இதெல்லாம்? ஏடிஹெச்எஸ்ன்றது வந்து அங்கே மபல் சிங்னா கூட இருக்கு பேரு. மபல் சிங் குஜராத்தி, இது தமிழ்காரங்க தான். கிறிஸ்டின் கன்னியாகுமரி ஆளா இருக்கு. கன்னியாகுமரி.